நன்றி பலிகள் செலுத்தி நாம் அவரை ஆராதிப்போம். துதி பலிகள் செலுத்தி நாம் அவரை போற்றுவோம். நம்மை மறவாது நல்ல நேசரை இந்த காலவிலே ஆராதிப்போமாக. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்று வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்று வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்று வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தே, மரணத்தின் விளிம்பில் நின்று என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தே, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளால் என்னை மறைச்சி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைச்சு, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து. கண்ணீரின் பாதையில்
ஆசையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாட்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாட்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாட்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை அவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில ஜீவனின் பாதையிலே நம்மை நடத்தி வந்த தேவனே, வாதைகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்த போது, சூழ நேரிட்ட போது அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மளை மறைத்து நம்மளை காத்து நம்மளை ஒரு சேதம் உண்டாகாமல் நம்மளை காத்த தேவனை இந்த காலவல்லை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தினாலத்திலிருந்து நாம் அவரை போற்றுவோம். அவருக்கு எல்லா கன மகிமை உண்டாகட்டும். பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எஸ், நீர் எங்கள் தேவன், நீர் சர்வ வல்லமுடையவர். உம்மை ஆராதிக்கும்படி இதோ ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையில் உம்மை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் நடுவில் எழுந்தருளினவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற, இதை பார்க்கிற நம்முடைய ஜனங்களின் நடுவிலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யுங்க, இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம் தேவன் அவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். இது நம்முடைய வாழ்க்கையை நாம் ருசித்து இருக்கிறோம். பலவிதமான, நான் சொன்னது போல, சூழ்நிலைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலங்களில் நேரிட்டு இருக்கலாம். ஆனால் அவைகளின்குள்ளாக அவர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்தி வந்த தேவனை இந்த வேளையிலே ஒன்று சேர்ந்து நாம் அவரை துதிப்போம். பிசாசனுடைய கிரியைகள், சாத்தானின் வல்லமையை நாம் மிதிப்போம். தேசத்தை சுதந்திரிப்போம். இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. பாடுவோமா? சந்தோஷமாய் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோமாக. நம் கேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் கேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறுகிறார், உன் வேதனை அறுகிறார். வேடுதலை தருகிறார், என்று வேடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எஸ், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், கூரையெல்லாம் நீக்குவார், உன் கூரையெல்லாம் நீக்குவார், என்று கூரையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு அவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை மீட்கிறார், கதவண்டை மீட்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் அவருக்கே மகிமை உண்டாகும். எஸ், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், அவர் நல்லவர், ஒருபோது கைவிடார், அவர் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். சொல்லுவோமா? கர்த்தரு மாற்றுவார், கர்த்தரு மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எஸ், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஆமென் போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, உன்னை மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், இன்று மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். பாடுவோம். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். உன்னை ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
எத்தனை பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்பிக்கையா இருக்கிறோம். ஒரு நாளும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்ல செயல்களை நாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் பொங்க வேண்டும். எஸ், அப்படியாய் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி இருக்கிறார். வேலை நாம் எதிர்பார்த்தது ஒரு நம்முடைய வாழ்க்கையில எதுமாறாக இருந்திருக்கலாம். நாம் நினைச்சதற்கு எதுமாறாக இருக்கலாம். ஒரு வேளை எல்லாம் நமக்கு ஒரு தோல்வி, நம் பாடினது போல இழப்புகள், தோல்விகள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அது வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நமக்கு பாரமாய் நம்மளை அழுத்தாதபடி, அதில் இருந்தெல்லாம் நம்மளை அவருடைய சட்டின் மறைவிலே நம்மளை வைத்து அவைகள் நம்மளை அணுகாதபடிக்கு நெருங்காதபடிக்கு கத்து நம்மளை காத்து நடத்தி வந்த அந்த நல்ல நேசரை, அந்த அடைக்கலமானவரை, அந்த அதிசயமானவரை இந்த வேளையிலே ஆர்வத்துடன் ஆனந்தமாய் அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை நாம் துதிப்போமாக. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் காக்கல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரினை அர்ப்பணித்து பாடுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரினையா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே
நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி நிச்சயம் நிச்சயமே இரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை 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 அவரை ஆராதிப்போமா ஆராதனை 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 ஈஸ்வரி ஓம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்காலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்காலமே சொல்லுங்க பாப்போம் ஹல்லேலூயா அதிசயமே அவரே நமக்கு அதிசயமானவா ஆராதனை ஆராதனை ஒரு முறை அடைக்காலமே அடைக்காலமே அவரே நமக்கு அடைக்காலம் அதிசயமே ஆராதனை ஆராதனை ஷபரல்லா ரேமோலரே கேலேரலே ஷாகோரலா ஆராதனை 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 கரங்களை தட்டி ராஜாவுக்கு நம்முடைய தேவாதி தேவனுக்கு நல்ல உள்ளத்தினாலத்தில் இந்த நல்ல ஒரு கரகோஷம் இம்மற்ற நம்ம நடத்தி வந்திருக்கு நல்ல ஒரு கரகோஷம் முழு பலனோடு முழு ஆத்மாவில் இருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நீ நல்லவா நீ நல்லவா சர்வ வல்லவா உம்மை ஆராதிக்கிறோம் உன்னதமான தேவனே ஓ நன்றி நன்றி நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தர் நம்மளை கூடி வர செய்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவரை போற்றவும் அவரை புகழவும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய பொருளாதாரங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து அவர் வர்த்திக்க பண்ணி உங்களை பெருக செய்வாராக. யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக
எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே எம்எல்டி குடும்பம் உங்களை வரவேற்கிறது, உங்களை வாழ்த்துகிறது. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார், அவர் நடத்த போகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி செல்லுவார். அந்த தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையினாலே அதை உறுதிப்படுத்தத்தக்கதாக இந்த வேளையிலே அவர் நம்மளுக்கு காண்பிக்கிற அந்த வார்த்தை நாம் இன்றைக்கு நமக்கென்று அதை எடுத்துக்கொண்டு நாம் கடந்து போவோம். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த வார்த்தைகள் நம்முடைய நினைவில் இருந்து நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக, நம்மளை ஊக்குவிக்கக்கூடியதாக, நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்கும்படி அந்த வார்த்தை இந்த வேளையிலே நம் வாசிப்புமாக எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalms 31 verses 24. எப்படியாக நாம் வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மறுபடியுமாக நான் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம். Psalms 31 verses 24 says like this: Be of good courage, and it shall strengthen your heart, all ye that hope in the Lord. தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதற்கு, அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதற்கு இந்த வார்த்தை நமக்கு சாட்சியாயிருக்கிறது. ஏனென்றால் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லி வைத்த வார்த்தைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அவர் செய்த காரியங்கள், கிரியைகளை கண்டு அவர்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி அவர்கள் சாட்சியாய் அவர்கள் கூறின வார்த்தைகள் ஒரு பக்கம். இன்னுமாக வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் திருப்தியாய் இருக்க, சேமமாய் இருக்க, சுகமாய் இருக்க, சுபிட்சமாய் இருக்க, சுகித்திருக்க அவர்களுக்கு வேண்டிய எல்லா நல் வார்த்தைகளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நீதிமான்களை கொண்டு அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லும் பொழுது, தேவனுடைய ஜனமே, அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அவைகள் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் ருசித்திருக்கிறோம், ருசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இனி நாம் அதை ருசித்து கொண்டே தான் இருப்போம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் தேனிலும் அது எப்படியா இருக்கிறதா? ஆமா, அப்படிப்பட்டதான அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அது இருந்து நம்மை நடத்தும் போது, தேவனுடைய ஜனமே, ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு வேளையும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும், ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் வரலாம், ஒருவேளை கஷ்டங்கள் நமக்கு நேரிடுகிறது போல இருக்கலாம், ஒருவேளை நமக்கு இந்த உலகத்துல நிந்தைகளோ அவமானங்களோ பாரமோ ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை அழுத்தலாம், நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தி அதை நம்மளை அழுத்தலாம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் இருக்கும்போது, அந்த வார்த்தை நமக்குள்ளாக இருந்து அது நடத்துவதற்கு நம்மை முழுவதுமாக நாம் விட்டு கொடுத்திருப்போமானால், எவைகளெல்லாம் நம்மளை சூழ நேரிடுகிறதோ அவைகள் ஒன்றும் நம்மளை தாக்காதபடி, நம்மளை மேற்கொள்ளாதபடி, கர்த்தர் நம்மை அந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த வேளையிலே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இங்க சங்கீதக்காரன் ரொம்ப அழகா இந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே. அப்போ ஒரு இன்ட்ரோவாய் இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொண்டு வருகிற காரியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அப்ப நீங்க ஒவ்வொருவரும், சபையே நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, நீங்கள் எந்த இடத்தில், எந்த பகுதியில், எந்த சூழ்நிலையில இருந்து இந்த வார்த்தை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு நேராக அவர் சொல்லுகிறது என்னன்னா, உங்களை பற்றி அவர் சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அப்போ நீங்கள் கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியங்களிலே நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று சொல்வதை காட்டிலும், இந்த நாட்களில் எல்லா காரியத்திற்கும் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, 9 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக, கர்த்தர் உங்களுக்கு தந்த வேலைக்காக, கர்த்தர் உங்களுக்கு தந்த பொருளாதாரத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஏன்? அந்த ஒவ்வொரு காரியங்கள் நான் சொன்னது போல, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களோட வேலை, உங்களோட பொருளாதாரம், இவைகள் 4ம் இந்த நாட்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் போது, இவைகளில் சத்ரு ஏதாயிலும் ஒன்றிலே நம்மை அவன் தொடுகிறவனாய் இருப்பான். நம்மளை டச் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பான். ஒன்று உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, அது சரீர பிரகாரமான வாழ்க்கையா இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பமாக இருக்கலாம். உங்கள் குடும்பம் என்றால் உங்கள் கணவராக இருக்கலாம், உங்களோட கணவருடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை என்றால் உங்களோட மனைவியினுடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்கள் மருமகனுடைய வாழ்க்கையா இருக்கலாம், மருமகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சந்ததியில் உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம். இவைகளில் எதாகிலும் ஒன்றுலே சத்ரு தொடுகிறவனாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வேலை இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய வேலையில உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் மூலமாக, இல்லாவிட்டால் உங்களுக்கு மேலே உள்ள நபர்கள் மூலமாக, இல்லாவிட்டால் உங்களோடு இணைந்து வேலை செய்கிறவர்கள் மூலமாக, இல்லாவிட்டால் உங்களோட அருகில வேலை செய்கிற மக்கள் மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தில் சத்ரு உங்களை தொட பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தில், நான் சொல்லுகிறது போல ஒவ்வொரு காரியங்களும், இந்த 4 விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிறது. இந்த 4ல ஏதோ ஒன்றை அவன் நம்மளை தொட்டால் நாம் சோர்ந்து விடுகிறோம், களைப்படைந்து விடுகிறோம், கவலைப்படுகிறோம், நொந்து போய் விடுகிறோம், உடைந்து போய் விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். இதுல எந்த 4ல ஏதாகிலும் ஒன்றிலே நமக்கு ஏதாவது ஒன்று பலவீனமாக தோன்றினால், உடைக்கப்பட்ட நிலையை போல நாம் உணர வேண்டிய ஒரு நிலை உண்டானால், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை போல உணர வேண்டிய ஒரு நிலை உண்டானால், இப்படிப்பட்ட ஒரு வேலையிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? தேவனுடைய சனமே கலங்கி தவிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை அவர் என்ன செய்கிறாராம்? ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் ஸ்திரப்படுத்துகிறார். நான் ஸ்ட்ரென்தன், பலப்படுத்துகிறார். அப்ப எந்த காரியங்கள்ல பலன் குன்றி போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஒருவேளை சூழ்நிலை நம்மளை தள்ளலாம், காலங்கள் நம்மளை மாற்றலாம், நிலைகள் நம்மளை மாற்றி அமைக்கலாம். ஆனால் ஒன்று, இவைகளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார்.
அதான் நான் சொன்னேன், ஒரு 4 காரியங்கள் தான் நம்மளை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று நம்முடைய குடும்பம், இன்னொன்று நம்முடைய வேலை, இன்னொன்று நம்முடைய பொருளாதாரம். இது நம்மளை சுற்றி கொண்டே இருக்கும்போது, இதற்குள்ளாக நம்முடைய காலங்கள் இருக்கும்போது, தேவனுடைய சனமே, நமக்கு என்ன நேரிட்டாலும் அந்த நேரிடுகிற காரியங்களை ஒருவேளை உங்களுடைய இருதயம் பலவீனப்படுமானால், இது ஏன் எனக்கு நடந்தது, இது ஏன் எனக்கு சம்பவித்தது, இது ஏன் என் குடும்பத்திற்கு, இது ஏன் என் பிள்ளைக்கு, இது ஏன் என்னோட வேலையில், இது ஏன் என்னோட பொருளாதாரத்தில் என்கிற ஒரு கேள்விக்குள்ளாக போகும்போது, ஒருவேளை நீங்கள் பலன் குன்றினவர்களாய், விசுவாசத்துல பலன் குன்றினவர்களாய், நம்பிக்கையில பலன் குன்றினவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் குன்றினவர்களாய், வரங்களிலே பலன் குன்றினவர்களாய், அவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளிலே பலன் குன்றினவர்களாய் நீங்கள் போகும்போது, தேவனுடைய சொன்னமே, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இவைகள் உங்களுடைய இருதயத்தை பலவீனப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று. உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். அப்போ இந்த மாதத்துல கர்த்தருக்கு நாம் காத்திருப்போம். காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்ப அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்லிட்டார்னா நாம் எப்படி இருக்கணுமா? திடமனதா இருக்க வேண்டும். அன்றைக்கு யோசுவாவுக்கு அதை தான் ஆண்டவர் சொன்னார். சோர்ந்து போயிருந்தார் மனுஷன். தன்னுடைய தலைவர், தன்னுடைய தலைவன், தன்னுடைய தகப்பன், எனக்கு எல்லாமா இருந்தவர் என்னை விட்டு அவர் போய்விட்டார். இந்த ஜனங்களை விட்டு இப்படியாய் அவர் போய்விட்டார். இனி யார் என்ற ஒரு நிலையிலே, ஒரு கலங்கின ஒரு வேலையில, சோர்ந்து போன ஒரு வேலையில, துவண்டு போன ஒரு வேலையில, கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு அதுதான் வந்தது. திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு தேவனுடைய சனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இருக்க வேண்டியது என்னன்னா, குட் கரேஜ். குட் கரேஜ். திடமனதாயிருங்க, திடமனதாயிருங்க. விட்டு கொடுக்காதீங்க விசுவாசத்தை, நம்பிக்கை விட்டு கொடுக்காதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில விட்டு கொடுக்காதீங்க, திடமனதாயிருங்க. ஒரு பாடலை நாம் பாடினோம். அது எப்படி நீங்கள் பாடினீங்க? பாடல் என்று பாடினீங்களா, இல்லாவிட்டால் அதுல ஜீவன் இருக்கு, அது அப்படியே நடக்கிறது, அது நடக்கும் என்று பாடினீங்களா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். அது வார்த்தையாக சும்மா பாடலாய் பாடி இருந்தீங்கன்னா அது கிரியை செய்யாது. அதுல கர்த்தருடைய வல்லமை, அந்த பாடல்ல கர்த்தருடைய ஜீவன் இருக்கு நீங்க பாடி இருந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் இந்த 4 காரியங்களும், சாத்தான், பிசாஸ், ஆனவன், சத்துருவாய் அவன் உங்களை மேற்கொள்ள வந்தா, அந்த பாடல் நீங்கள் பாடினது உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய கர்த்தர் செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார். அப்ப என்ன அந்த இடத்துல இருக்குன்னா, ஒரு திடமனது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மிக வேகமாக நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். சங்கீதக்காரன் மிக அழகாக அதற்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். அதே நீங்கள் அந்த சங்கீதம் 27:14 நீங்கள் வாசித்து பாருங்க. அதே அந்த வார்த்தை சற்று மாற்றி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு காத்திரு. அப்ப காத்திருக்கிற மக்களே அவர் என்ன சொல்றாருன்னா, காத்திருக்கிறீங்க, இன்னும் காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு ஒரு வேளை உங்களை ஒரு வார்த்தைகள், பல வார்த்தைகள், இல்லாவிட்டால் பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு ரிசல்ட், இல்லாவிட்டால் பலவிதமான பதில்கள் உங்களுக்கு எதிர்மாறாக இருந்திருந்து இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை தோய பண்ணிருக்குமானால், காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, காத்திரு என்று கர்த்தர் இந்த வேளையில், இந்த காலவில் உங்களுக்கு நேராக அவர் வைக்கிறார். கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. அப்போ திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திருனா எந்த காரியத்துல நாம் திடமனதா இருக்கணும்? அப்ப நம்ம திடமனதா இருக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்வதற்கு 2 காரியங்களை சங்கீதக்காரன் எடுத்து காட்டுகிறார். இப்ப நம்ம நான் திடமனதா இருக்கிறேங்க அப்படின்னு நான் சொல்லணும்னா, என்னால சொல்ல முடியும்னா, ஒரு சில விஷயங்கள் எனக்குள்ள இருந்தாதான் நான் திடமனதா இருக்கிறேன்னு சொல்ல முடியும்.
அப்ப இந்த இடத்துல திடமனதா இருங்கள் சொல்ற வார்த்தை உங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்தில் நீங்கள் அப்படியே இருக்கணும். திடமனதா இருக்கணும்னா என்ன விஷயம், என்ன ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில இருந்தா நீங்கள் திடமனதா இருப்பீங்க, திடமனதா இருக்க முடியும் அப்படின்னா, சங்கீதக்காரன் தன் அனுபவத்தில் 2 காரியங்களை அவர் எடுத்து காட்டுகிறார். அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதே அந்த 27ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த 2 காரியங்களும் அவர் நமக்கு சொல்லுகிறார். ஒன்று, 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Psalms 27 verses 3 says like this. என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாதான்? பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் என்னவாய் இருப்பேன்? நம்பிக்கையாயிருப்பேன். அந்த வசனத்துல ஒரு வார்த்தை தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண காட்ட விரும்புகிறேன். என்ன? என் இருதயம் பயப்படாது. சொல்லுங்க பார்க்கலாமே எல்லாரும். என் இருதயம் பயப்படாது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க என் இருதயம் பயப்படாது. அப்ப எந்த காரியத்தை குறித்து உங்களுடைய இருதயம் இந்த நாட்களில் பயந்து கொண்டிருக்கோ, நீங்க திடமனதா இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவான் என்கிற அந்த நம்பிக்கையிலே நீங்கள் திடமனதா இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா, என்ன வார்த்தை உங்களோட வாயில புறப்படுனா, என் இருதயம் என்ன செய்யாது? என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. எந்த இருதயம் இந்த வார்த்தையை சொல்லுதோ, தங்கள் வாழ்க்கையில இந்த 4 காரியங்கள்ல என்ன நேர்ந்தாலும் திடமனதா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, பயப்படாதீங்க. இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் வைக்கிறது. உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் சரி தேவனுக்கு தெரியாம எனக்கு வராது, என்ன வந்தாலும் சரி தேவனுக்கு அறியாம அது நடக்காது, என்ன வந்தாலும் சரி தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருந்து நீங்கள் திடமனதாக இருப்பீங்கன்னா, தேவனுடைய சொன்னமே, எஸ் உண்மையிலே நான் சொல்லுவேன், உங்கள் இருதயம் எதற்கும் பயப்படலைன்னு சொல்லி. ஆமென். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் உங்களுடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார்? ஸ்திரப்படுத்துகிறவர், ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறவராயிருக்கிறார். வரலாம், வராதுன்னு நான் சொல்லலை, வரலாம், வரும். ஆனால் தேவனோட சனமே, அவைகளிலே நீங்கள் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிறவர்களாக இருந்தா போதும். திடமனதா இருந்து பாருங்க, அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இந்த மாதத்துல என்ன காரியங்கள் அது எப்படி தோன்றினாலும், அது எப்படி நடத்தினாலும், ஒரு வேளை உங்களோட குடும்ப சூழ்நிலை அது எப்படி கடந்து போகுதோ, வேலையில நீங்கள் அது எப்படியா இருக்கோ, உங்களோட பொருளாதாரம் அது எப்படியா இருக்குமோ, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையோ சரீர பிரகாரமான வாழ்க்கை அது எப்படி உங்களை நடத்தினாலும், உங்கள் குடும்பம் அது எப்படி இந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, ஒன்று உங்களுடைய இருதயம் பயப்படாமல் இருக்கும்னா, தேவனுடைய ஜனமே, அவர் உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோபுவுக்கு ஆண்டவர் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையை யோபுக்குள்ளாக வைத்திருந்தார். அதனாலதான் யோபு தன்னோட வாழ்க்கையில எல்லாம் நம்ம ஒரு பாடனை பாடினோம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். அதில் அந்த இழப்புகளை கொஞ்சம் யோபுவை நினைச்சு பாருங்க. எல்லாமே போச்சு. ஒரு கட்டத்தில் நன்றாய் போய்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை வாழ்க்கை. தான தர்மங்கள் செய்வதில் முன்னாடி நின்ன மனுஷன், தன்னோட பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும், என்னோட பிள்ளைகள் வரும் காலங்களே நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற காலங்களே தான தர்மங்கள் செய்த மனுஷனோட வாழ்க்கையில எதிர்மாறாய் மாறினது. நன்மை செய்து தீமை அனுபவிப்பதுன்னு சொல்லி இருக்குல்ல வசனம், அது அந்த மனுஷனோட வாழ்க்கையில நடந்தது. நன்மை செஞ்ச ஆனா தீமை எல்லாம் போச்சு. ஆனாலும் ஒரு விசுவாச நம்பிக்கை யோபுக்குள்ளாக இருந்தது. இந்த மனுஷனோட வாழ்க்கையில தான் அந்த சரித்திரத்துல, யோபுனோட சரித்திரத்துல பார்க்கிறோம், பயந்த காரியம் நேரிட்டது, பயந்த காரியம் நேரிட்டது. அப்ப அந்த பயம் எங்க வந்தது? இருதயத்துல அந்த பயம் வந்ததுனால
எதை அவர் நினைச்சு பயந்தார் அது அப்படியே நேரிடுச்சு. அப்போ ஒரு காரியத்தை இந்த காலவல்ல கர்த்தரோட ஆவியானவர் நமக்கு நேராக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இது நடந்துருமோ, இது வந்துருமோ, இது இப்படி இருக்குமோ, இது அப்படி ஆயிடுமோ, நெவர். அப்படி அல்ல. உங்கள் இருதயம் பயப்படாதபடிக்கு. சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினால், விரோதமாய் பாளையம் என்றால் அது என்ன வேணாலும் நீங்க வச்சீங்க உங்களோட வாழ்க்கையில, அது எந்த பாளையமானாலும் இருக்கலாம். வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலையா இருக்கலாம். அது எந்த பாளையமா இறங்கினால் சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்ற, என் இருதயம் பயப்படாது. கான்பிடென்டா சொல்றாரு, என் இருதயம் பயப்படாது. இப்படி உங்களால் இந்த நாட்களில் சொல்ல முடியுமானால் தேவனோட சொன்னமே, உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்த அவர் உண்மையில் அவர் ஆயிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அதே சங்கீதக்காரன் அந்த 27ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அவர் என்ன சொல்றார் பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. Psalms 27 verse 8 says like this. இப்படியாக இந்த இடத்துல சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அப்போ ரெண்டாவது, நாம் திடமனதா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளாக நம்முடைய இருதயம் என்ன செய்யணுமா, அவருடைய முகத்தை தேடணும். அவருடைய முகத்தை தேடணும். இன்றைக்கு இந்த நாட்களில் நமக்கு உண்டாகிற காரியங்கள், நம்ம யாரை தேடுகிறோம் அதிகமா? இந்த நாட்களில் யாரை தேடி ஓடுகிறோம்? யாரை தேடி நாம் இருக்கிறோம்? யாரை தேடி நாம் நம்பி இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, வேதம் இங்கு சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அப்போ அவருடைய இருதயம் கர்த்தரிடத்துல சொல்லிட்டுனா அது செஞ்சிருக்குமா செஞ்சிருக்காதா? அது தாவீது செய்தாரா இல்லையா? அதனால்தான் அவர் தன்னுடைய அனுபவத்துல சங்கீதம் 34:10 நாம் வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒன்றும் குறை இல்லை. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனோட சொன்னமே, உங்களோட வியாபாரமாக இருந்தாலும், உங்களோட தொழிலாக இருந்தாலும், நீங்கள் எதை செய்கிறவர்களாக இருந்தாலும், அடுத்த ஒரு நிமிஷத்திற்கு ஒரு வேளை உங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம் இருக்குமானால், ஒரு தவிப்பு இருக்குமானால், ஒரு தள்ளாடுதல், ஒரு தனிமை, ஒரு வேதனை, கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் போவீங்கன்னா ஒரே ஒன்று செய்யுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குதா, ஒரு காரியம் சம்பவிக்குதா, அதை நீங்கள் பார்க்கிறீங்களா, அதை நீங்கள் உணர்கிறீங்களா, அது உங்களுக்கு தெரிய வருதா, கர்த்தரை தேடுங்க. Look to God, look to God, look at Jesus. தேவனுடைய ஜனமே, அதற்கு பதில், அதற்கு விளைவு மனிதன் அல்ல, மனிதர்கள் அல்ல, கர்த்தரே நமக்கு பதிலாயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவரை நீங்கள் தேடுவீர்கள் என்றால், உண்மையாய் தேடுவீர்கள் என்றால், அவர் உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். ரெண்டு விஷயம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே காத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையில திடமனதா இருந்து பாருங்க. திடமனதா இருக்கிறேன் என்று சொல்றவங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு காரியங்கள், உங்களுடைய இருதயம் பயப்படாமல், உங்களுடைய இருதயம் அவருடைய முகத்தை தேடுமானா, அவருடைய முகத்தை தேடுமானா, இந்த மாதத்தில் அவர் நமக்கு தருகிற வார்த்தையின்படி அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார், ஸ்திரப்படுத்துவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். வீக்கா இருக்கா, இருதயம் வீக்கா இருக்கா, எந்த காரியமானாலும் சரி
பார்க்கிற காரியம், கேட்கிற காரியம், பேசுகிற காரியம், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உடனே உங்களுடைய இருதயம் பலவீனப்படுதா, கலங்குதா, தோய்ந்து போகுதா, ஒரு இடத்துல போய் மூலையில உட்கார வைக்குதா, அந்த இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை தூக்கி நடத்த அவர் உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் ஆண்டவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். விசுவாசிப்பீங்கன்னா, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும்னா, நாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். உங்களோட பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், தூக்கி நிறுத்துவார். ப்ரமோஷனை கர்த்தர் கொடுப்பார். உங்களோட வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோட வருமானத்திலே கர்த்தர் ஒரு இன்கிரிமெண்டை கர்த்தர் கொடுப்பார். ஓ ஜீசஸ், இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்துல கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போனஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து குறைவில்லாமல் அவர் உங்களை நடத்துவார். உங்கள் இருதயத்தை ஒரு ஸ்திரப்படுத்துவார். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. பிள்ளைகளை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, சூழ்நிலை குறித்தோ, காலங்களை குறித்தோ ஓ நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே. திடமனதாயிரு, திடமனதாயிருது. உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் அவருடைய முகத்தையே தேடட்டும். அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணமாயிருக்கு நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்பட நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. வாழ்க்கையில ஒருவேளை பயத்திற்குரிய காரியத்தை சத்ரு உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவானால், இந்த நாளிலே, இந்த மாதத்துல உங்களுக்கு வார்த்தை கொடுத்தவரை நம்பி இருங்க. உங்களோட நம்பிக்கையில காத்திருங்க. விசுவாசத்துல திடமனதா இருங்க. உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். இந்த வார்த்தையினாலே நீங்கள் சமாதானத்தோடு கூட புறப்பட்டு போங்க. இந்த மாதத்தை நீங்கள் துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் 9 மாதங்கள், கடந்த மாதம் முழுவதும் அதிசயமாய் நீ நடத்தினேன். உங்கள் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அளவற்றும் உடைய கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதமும் இந்த நாளை, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். எங்கள் ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். எங்கள் விசுவாச மக்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். விசுவாச குடும்பங்களுக்கு, ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர். நீ நடத்த நீர் உண்மை உள்ளவர். நாளில் நீர் உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு காண்பித்துகிறேன். இதோ உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் என்று. எஸ், ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. நம்பிக்கை இழந்து, விசுவாசம் தோய்ந்து, கலங்கி தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் கூட இருந்து நீங்க நடத்துங்க. அவங்களுடைய இருதயம் பயப்படாதபடிக்கு, அவருடைய இருதயம் உங்களுடைய முகத்தையே தேடும்படி, ஓ நீர் தந்த நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியா நீர் நடத்துங்க. அந்த நம்முடைய மக்களை நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பு. அவர்களை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, அவருடைய வேலைகளை ஆசீர்வதி, அவருடைய தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதி, அவருடைய போக்குவரத்தை நீர் ஆசீர்வதி. ஓ அவருடைய எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்களை சாட்சியாய்
கர்த்தர் நீ நடத்தும்படி உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கிடக்கிறேன். எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்பொழுது உம்முடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களுக்கு போய் சேர்வார்கள் ஆக. இன்று அவள் தூங்குகிற, தொடர்ந்து அவள் செய்கிற, இந்த மாதத்தில் செய்ய இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம், உம்முடைய ஆலோசனை, உம்முடைய நடத்துதல் நிறைவாயிருந்து நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரும்படி, உம்முடைய மகிமையை அவர்களை மூடிக்கொள்ளும்படி உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதா